ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஷோ வந்து வெளியில் போடுறோம். இது வரைக்கும் நான் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இந்த படம் பார்த்தது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா வந்து எங்களுக்கும் சரி, எங்கள் க்ரூ மெம்பர்ஸ் இந்திராவோட க்ரூ மெம்பர்ஸுக்கும் சரி ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸாக நீங்கள் இன்றைக்கி இந்திராவை பார்த்துருக்கீங்க. நிறைய படங்கள் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிருக்க முடியாது. அண்ட் இந்திரா வந்து ஒரு படம், ஒரு ஹானஸ்டான அட்டெம்ப்ட். சப்ரிஷ் ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான டைரக்டராக வருவார் நான் நம்பி தான் அந்த கதையை பண்ணேன். அண்ட் இந்த படம் நீங்கள் இன்னைக்கு பார்க்கும்போது உங்களுக்கும் தோணியிருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஒரு தடவை ஒரு படம் வரும்போது நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருக்குது இண்டஸ்ட்ரியில் வந்து. எஸ்பெஷலி ஒரு படத்தை பொசிஷன் பண்ணுறது மட்டும் இல்லை, ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அது தேட்டர் கிடைக்கிறதுலேருந்து, அந்த ஸ்க்ரீனிங் கிடைக்கிறதுலேருந்து, அந்த ஷோ கூட்டுறதுலேருந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த நீங்கள் எழுதுகிற ஒரு வரி, ஒரு வார்த்தை வந்து என் இதயத்தில் போய் அது வந்து உட்காருதுன்னா அது வந்து இட் மீன்ஸ் அ லாட். நீங்கள் ஃபர்ஸ்ட் படம் தரமணியிலேருந்து ராக்கி, அஸ்வின்ஸ், தொடர்ந்து ஜெயிலர் வரைக்கும் உங்கள் சப்போர்ட் வந்து எப்போவுமே இருந்தது. அதனால தான் என்னால் ஒரு ஏழாவது படம் இந்திரா, ஏழாவது படம் வரைக்கும் என்னால் வர முடிஞ்சதுன்னா அதுக்கு ப்ரெஸ் அண்ட் மீடியா, என்னோட ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ், என்னோட ஃபர்ஸ்ட் லவ், அது நீங்கள் தான். இன்னைக்கு இந்த படம் 22nd தேட்டரில் வருது அப்படின்னா, நாளைக்கு அந்த ஷோஸ் தியேட்டர் கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, இன்னைக்கு இந்த ஷோ கிரியேட் பண்ணுற நாய்ஸ் இருக்குல்ல, இந்த நாய்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த படத்தை யாருக்குமே ஸ்க்ரீன் பண்ணல. குறிப்பாக என்ன பண்ணாங்க, ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி சில செலிபிரிட்டிஸ் ஸ்க்ரீன் பண்ணி ட்விட்டரில் ட்வீட் பண்ண சொல்லுவாங்க, இல்லை இந்த படம் பயங்கரமாக வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அது எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சேன். அதான் ப்ரொடியூசர்ட்டையும் சொன்னேன், நம்ம எதுவும் பண்ண வேணாம், ஃபர்ஸ்ட் ப்ரெஸ்ஸுக்கு காமிக்கலாம், அவங்க அந்த படத்தை பேசலாம், அதுக்கப்புறம் எந்த செலிபிரிட்டி யார்கிட்ட வேணா காமிக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன். அண்ட் இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் எங்களோட செலிபிரிட்டி, எங்களோட லவ் எல்லாமே இந்த படம் இந்திரா தான். அண்ட் இந்த படம் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் ஒரு படமுமே நான் கஷ்டப்பட்டு தான் ஒரு இடத்துக்கு வர வேண்டியதாக இருக்குது. அண்ட் நான் படிப்படியாக தான் வந்தேன். என் ஃபர்ஸ்ட் படம் வந்து தரமணி நடந்ததுக்கப்புறம் நான் டக்குன்னு ஒரு பெரிய 10 படி ஏறி டக்குன்னு ஒரு பெரிய ஸ்டார்டம்குள்ளே நான் போகல. ஸோ ஏன்னா நான் ஒரு கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸாக தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு படமாக இன்னைக்கு கூட நிறைய ப்ரெஸ் மீடியா கேட்டாங்க, சார் எப்படி சார் இந்த மாதிரி கேரக்டர் அமைது, எப்படி சார் இந்த மாதிரி படங்களும் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. நான் அது எதுவுமே பிளான் பண்ணது கிடையாது. வர படங்கள் என்ன தேடி வரும்போது நான் அதில் எது பெஸ்ட் கண்டென்ட்டாக இருக்கும்னு நான் நம்பி நான் பண்ணுறேன். ஒரு தடவையும் அதில் சில தடவை சில படங்களில் சில குறைகள் இருக்கலாம், ஆனால் அந்த குறைகளும் உங்களால் தான் மன்னிக்கப்பட்டது. அந்த குறைகள் இருந்தாலும் அது நீங்கள் மன்னிச்சு விட்டுருக்கீங்க அந்த படத்தை பெரிய சக்ஸஸ் ஆக்குறதுக்கு. ஸோ இந்திரா இன்னைக்கு நீங்கள் பார்த்தது எனக்கு சந்தோஷம், அந்த சந்தோஷம் ஆடியன்ஸ்க்கும் போய் சேரணும். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இல்லைன்னா எந்த ஒரு நடிகனும் இல்லை, எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டும் வளர்ந்துருக்க முடியாது. ஸோ யோர் சப்போர்ட் மீன்ஸ் அ லாட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வெரி வெரி ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் ஷேர் த ஸ்டேஜ், பி ஹியர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன், greet you and personally it means a lot. It means a lot. Thank you. Do watch Indra to all the audience. தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுது அண்ட் உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது August 22nd. தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் எந்த விதத்துலையும் டிசப்பாயிண்ட் ஆகாது. சார் என் லைஃப்லேயே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்த படம் இந்த படம். ஆக்சுவலி மென்டலி ஃபிசிக்கலாக தாண்டி மென்டலி எனக்கு இருக்குல்ல ஒரு ஏன்னா கண்ணு தெரியாதவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயம் நான் யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. அது இந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஒருத்தவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு உணர முடிஞ்சுது. அண்ட் இந்த படத்துக்கான எஃபோர்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இன்ஃபேக்ட் நான் எந்த படத்துக்குமே இவ்வளோ எஃபோர்ட் போட்டது இல்லை. ஆப்வியஸ்லி ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது இருந்தது சார். நீங்கள் இன்னைக்கு அந்த படத்தை அவ்வளோ லவ் பண்ணியிருக்கீங்க, என்கிட்ட வந்து சொன்னீங்க இந்த படத்தை நீங்கள் ரொம்ப லவ் பண்ணீங்க, பெர்ஃபார்மன்ஸை வந்து இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான எஃபோர்ட் வந்து டைரக்டர் அண்ட் த ஹோல் டீம் எனக்காக சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கதை கொடுத்ததுக்கு, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எழுதுனதுக்கு, அதுக்கு ப்ரொடியூசர்ஸ் கூட காரணம். இர்ஃபான் சார் தான் இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு எடுத்துட்டு வந்தாரு. அண்ட் ஜாஃபர் சார் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி இன்னைக்கு இந்த லெவலில் மார்க்கெட்டில் வந்து. ஆமாம், எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் சார். ஆக்சுவலி இர்ஃபான் சார் மட்டும்தான் பியார் பிரேமா காதல் யுவன் சாரோட இருந்தார். அண்ட் சார் ஒரு காவல்துறை அதிகாரி எப்போ பார்த்தாலும் குடியே இருக்கீங்க, ரொம்ப டென்ஷனாக வரீங்க சார். அது பண்ணக்கூடாதுனால சார் படத்தில் இருக்கு. கடைசி நல்ல போலீஸா கெட்ட போலீஸா எங்களுக்கு புரியல சார். நல்ல போலீஸ் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு நல்லவன் இருக்கான், கெட்டவன் இருக்கான். அது வந்து இந்த கேரக்டர்ல நீங்க பார்க்கும்போது நீங்க எது நல்லது கெட்டது நீங்க பார்க்கணும். ஏன்னா ஒருத்தர் மனுஷன் தான் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். பட் நல்லது டாமினன்ட் பண்ணணும். அந்த கெட்ட எண்ணங்கள்
கெட்ட எண்ணங்கள் வரதே நல்லவனா மாறுறதுக்கு தான். சார் இதில் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. ஒரே நிமிஷம் நான் ப்ரெஸ்ட்டை சொல்லிடுறேன். ஏன்னா நீங்க பார்த்த சர்ப்ரைஸ், எஸ்பெஷலி த்ரில்லர் படங்கள் நீங்க பயங்கரமா ஹோல்ட் பண்ணி நீங்க ரிவ்யூ பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலா இந்த சர்ப்ரைஸ் இல்லாம ரிவீல் ஆடியன்ஸ்க்கு ரிவீல் பண்ணாம நீங்க ஹோல்ட் பண்ணி நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க. இதுலயே நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா அந்த சர்ப்ரைஸ் இதை ஹோல்ட் பண்ணி ஒரு ஸ்பாயிலர் ஃப்ரீ ரிவ்யூ பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஆமா ஆமா சார். இது 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 எங்க நடந்த இன்சிடென்ட்? இது கேரளாவில் நடந்திருக்கு. அண்ட் நிறையா அவுட் சைட் கேரளாவில் நடந்திருக்கு. நிறையா வெளி மாநிலங்கள்லையும் நடந்திருக்கு. அந்த இன்சிடென்ட் வந்து இப்போ நம்ம டீட்டெயிலாக பேச வேணாம், ஏன்னா ஆடியன்ஸ் வந்து அதை பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். அந்த இன்சிடென்ட் பேஸ் அவுட் பண்ணும்போது அந்த கேரக்டரோட எண்ணம் இருக்குல்ல, கேரக்டரோட இன்டென்ட் இருக்குல்ல, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அந்த ரூட்டடா அவ்வளோ இருக்கிறதுனால தான் இந்த கதை வந்து ஆடியன்ஸுக்கு சொல்லப்படணும்னு நினைச்சோம். சொல்லுங்க. அதாவது காவல்துறை வந்து காமிச்சிருக்காங்க. சரி. எல்லாம் இன்டர்நெட் இப்போ கூட சமீபத்தில் நடந்தது கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆமா. உயர் அதிகாரிகள் எல்லாருமே செய்யறதுக்கு நேரடியாக காமிச்சிருக்கீங்க. உயர் பதவியில் இருக்கவங்க செய்ய முடியுதா? இதெல்லாம் செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த கேள்விக்கு இன்னைக்கு நான் இங்க பதில் சொல்லணுமா? இந்த கேள்விக்கு இங்க நான் பதில் சொல்லணும். எல்லாமே சாத்தியம்தான். சரிங்களா சார்? அவரு தமிழனா நம்ம சித்தரிக்கல சார் படத்துல. ஸ்ரீலங்கால இருந்து அகதியா வந்தேன்னு தான் சொல்றாரு. இல்ல தமிழர் ஸ்ரீலங்கால இருந்து வேலை பார்க்க போனாங்கல்ல, சாரி கேரளால இருந்து வேலை பார்க்க ஸ்ரீலங்காவுக்கு போனாங்கல்ல, அங்க வாழ்ந்த ஒருத்தர் அங்கேயிருந்து இங்க வந்திருக்காருன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கோம். ஸ்ரீலங்கன் தமிழர்னு நம்ம அவரை சொல்லலை. அவரோட மொழியும் அவரோட ஸ்ட்ரக்சரும் அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்து போன மாதிரி கேரளால இருந்து போனாங்க இல்லையா, அங்க இருந்தாங்க. அங்க வார ஆரம்பிச்சோன்னா அங்க வந்துட்டாங்க, இங்க வந்துட்டாங்க. அதை பேஸ் அவுட் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகுது. அவர் பிறந்த மொழி, அவர் வீட்டுல பேசின மொழியை அவர் கேரி ஃபார்வர்ட் பண்றாரு. செகண்ட் ஹாஃப் வந்து நிறைய இங்கிலீஷ் படத்துல 2-3 படத்துல நான் பார்த்திருக்கேன். சோ இதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். செகண்ட் ஹாஃப்ல எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் நடக்கும். அது அங்கங்க எடுத்ததா ஸ்டோரி இல்ல சார், இது ஒரிஜினலா வந்து நடந்த ஒரு இன்சிடென்ட் சார். ஒரு எல்லா கதைக்கும் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குல்ல சார், 2 கண்ணோட்டம் இருக்கு. நாங்க மொத பாதியை ஒரு கண்ணோட்டமாகவும் இரண்டாவது பாதியை இன்னொரு கண்ணோட்டமாகவும் சொல்லணும்னு தான் ட்ரை பண்ணோம். இப்போ என்ன சொல்றது, இப்போ இந்திரான்றது வந்து லார்ட் ஆஃப் லைட், வெளிச்சத்துக்கும் இருட்டுக்குமான போர். வெளிச்சத்தோட கதையை முதல்ல சொல்லியிருக்கோம், இருட்டுக்கான கதையை இது சொல்லியிருக்கோம். ஸோ இது பெர்ஸ்பெக்டிவா மட்டும்தான் வந்து கன்சீவ் பண்ணணும்னு இன்டென்ட் பண்ணோம். எங்கேருந்தும் இன்ஸ்பயர் ஆகலை. எங்களுக்கு தெரிய வந்த கதையை எவ்வளவு ஆத்மார்த்தமா சொல்ல முடியுமோ அவ்வளவு ஆத்மார்த்தமா சொல்லிருக்கோம். இல்ல சார், இந்திர பகவான் சார். படத்துல அவர் பேர் இந்திரகுமார் சார். இல்ல ஒருவேளை சுனில் நடிச்சிருக்காரு தெலுங்குலயும் இதே டைட்டில். தெலுங்குலயும் அதே டைட்டில். ஆமா சார், அதுவும் தெலுங்குலயும் நமக்கு இந்திரான்ற அதே தெலுங்குலயும் இதே டைட்டில் தான் சார். அதுக்கு எதிரா எடுத்துருக்கீங்க, அதுக்கு ஒரு பாராட்டு. மதுப்பழக்கத்துக்கு எதிரா எடுத்துருக்கீங்க, அதுக்கு ஒரு பாராட்டு. தேங்க்யூ தேங்க்யூ. ஆல்கஹாலும் மது பழக்கமும் எவ்வளவு வந்து ஒருத்தவங்க லைஃபையும் அதனால அவங்களை சார்ந்திருக்கவங்க வாழ்க்கையும் எவ்வளவு அஃபெக்ட் ஆகுதுன்றத சொல்லணும்ன்றது தான் சார். இதோட படமா இல்லாம ஒரு நல்ல ஒரு இன்டென்ட்டோட தான் சார் இருக்கும். இல்ல சார், அது டெக்னிக்கல். இல்ல சார், தியேட்டர்ல டெக்னிக்கல் அத நம்ம தியேட்டர்ல டெக்னிக்கல் சரி பண்ணிடுவோம். எல்லா டைமும் இல்ல சரி பண்ணிக்கிறோம். எல்லா டைமும் தனித்தனி ஆடியோ வரும் சார். ஆமா ஆமா ஒரு ரேஞ்ச். ஆமா. எல்லாத்துலயும் சரி பண்ணுவீங்களா? இல்ல சார், தியேட்டர்ல சென்ட்ரல் ஸ்பீக்கர்ஸோட கேலிபிரேஷன் கம்மியா இருக்கு சார். சரௌண்ட்ல வந்து மியூசிக் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இங்க நடந்த ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ. ஆனா நீங்க உங்க சஜஷன்ஸை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு அதை கரெக்ட் பண்ணி தியேட்டர்ல வரமோ கரெக்டா ப்ரொஜெக்ட் மன்னிக்கல சார். நீங்க கிளைமேக்ஸ் சார் தண்டனை வந்து அந்த தவறை புரிஞ்சுட்டு வாழ்க்கை ஃபுல்லா அந்த தவறை உணர்ந்து வாழ்றதுதான் சார் உண்மையான தண்டனை. சார் ஒரு நிமிஷம், இப்பதான் முதல் படம் பண்ணிருக்காரு. அவர் வந்து இன்னும் வளர்ந்து அவ்வளவு தூரம் அவர் இன்னும் ட்ரெயின் ஆகல சார். கொஸ்டின் கேட்டீங்கன்னா அது வேற மாதிரி போயிடுச்சு. அவருக்கு அப்படி அமையுது சார். இறைவன் அருளால. இல்ல சார், ரவி சார் பத்தி
இவர் வந்து குவான்டிட்டியை விரும்புறவர் கிடையாது, குவாலிட்டியை விரும்புறவர். இவரை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அவர் தேர்ந்தெடுத்து கரெக்டா இப்படிதான் பண்ணணும்ன்ற ஒரு கண்ணோட்டத்துல நடிக்கிறாரு. அதுதான் ட்ரைனிங் போனாரு சார். மேக்ஸிமம் 20-30 டேஸ் அவரை வந்து எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணாரு சார். 30 டேஸ் ஒர்க் பண்ணாரு சார். ஃபுல்லா ட்ரெயின் பண்ணி தான் தியேட்டர்ஸ். நீங்க எழுதுற ரிவ்யூ வச்சு தான் நாளைக்கு காலையில எத்தனை தியேட்டர் நாங்க ஆல்மோஸ்ட் நாங்க எங்களால முடிஞ்ச ஒரு பக்கம் கேப்டன் பிரபாகர் உங்களுக்கு எவ்வளவு theatre சரி ஆனா படம் நல்லா இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 150 தியேட்டர்ஸ் பிளான் பண்றோம் சரிங்களா. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது இன்க்ரீஸ் ஆகும். ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஓகே நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல இருக்கு, நல்லபடியா சப்போர்ட் பண்ணுங்க. தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா. செகண்ட் பார்ட்டுக்கான ஐடியாஸ் இருக்கு சார். செகண்ட் பார்ட்டுக்கான ஐடியாஸ் இருக்கு. நீங்க ஆடியன்ஸ் கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கறதுலயும் ஆடியன்ஸ் அதை ரிசீவ் பண்றதுலயும் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு இன்னொரு சான்ஸ் ஓப்பனிங் கிடைக்கிறதுக்கு மூலமாவும் இதோட செகண்ட் பார்ட் டெஃபினட்டா பண்ணுன்ற ஐடியா இருக்கு.